இப்ப பாத்தீங்கன்னா மேல ஏற்காடு மலைப்பாதை அதுல போயிட்டு இருக்கிறோம். இங்க யானை, புலி, சிங்கம் அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க. காட்டு எருமை மட்டும் பார்க்கலாம். அந்த விலங்குகள் காட்டு எருமை இருக்குது, குரங்குகள் இருக்குது, மான் இருக்குது. இதெல்லாம் வண்டிக்குள்ள ஆமா, அது இருந்தா நாங்க வீடியோ எடுத்து போடுறோம். அப்படி இல்லைனாலும் நீங்க வந்தாலும் நீங்க தைரியமா வரலாம். மலைப்பாதை வாங்க. இந்த வெயில் சீசனுக்கு இந்த பக்கமா இருக்கிறீங்களா இந்த மாதிரி மழை வந்துட்டு போகலாம். லீவுல குழந்தைங்களாம் இதுக்கு மேலே ஸ்கூல் லீவு தானே. நீங்க அப்படியே மேல சீர்வாயன் கோயில், ஃபால்ஸு, பூங்கா, படகு சவாரி, அது ஏரி, லேக்கு அங்கெல்லாம் கூட்டி குழந்தைங்களை கூட்டி வந்து காமிக்கலாம் அவங்கள. ஏன்னா கீழே சரியான வெயிலா இருக்குது. அதனால நீங்க குழந்தைங்களை கூட்டி வாங்க, சந்தோஷமா இருங்க. நாங்க போயிட்டு ஒரு வெப் சீரியல் தாங்க சீரியல் ஷூட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு அங்கேயும் ஒரு வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன். கீழே சரியான வெயில். ஹாய், வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா எங்க போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏற்காடு பாருங்க. குட்டிப்புலி ஒரு பாருங்க. ஏற்காடு கிளம்பிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருக்கிறோம். ஆனா ஜாலியா சுத்திட்டு வரலாம் கிளம்பிட்டோம். வெயில் சேலம் ரொம்ப வெயில் இருக்கு. ஜாலியா ஏற்காடு போயிட்டு வந்தோம். ஒரு போன் அடிச்சா வந்து சேர்ந்துட்டோம். எல்லாம் ஒட்டுக்கா போயிட்டு இருக்கோம். ஓகே, மீண்டும் சந்திப்போம். ஏற்காடு தான் சந்திப்பு. மேல ஏறிட்டு இருக்கிறோம்னா இயற்கையான இடத்துல போய் இயற்கையை ரசிக்கிறோம். தண்ணிக்குள்ள முழுகிறோம். செக் போஸ்ட் கிட்ட வந்து இருக்கோம்னா. ஆமாங்க, ஆமாண்ணா. ரைட், ஓகே, நன்றி. எல்லாரும் வாங்க, ஜாலியா போங்க. வண்டி டிராபிக் வந்துடும். நிமிஷம் கார்ல தானே வர நிமிஷம் ஓடி வந்துடும்ல. ஆமா ஆமா, 4 பேரு. சரி, நான் வந்துடுறேன். சுத்தி பாக்குறீங்க. ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம். கேமரா வச்சுக்காங்களா? அதனால அப்படியா வெப் சீரியல் தாங்க. ஷூட்டிங் தான் போன் பண்ணிட்டு இருக்காங்க. முடிச்சுட்டு 3 நாளுங்க. அது முடிச்சுட்டு அப்புறம் இங்கே உடுமலைப்பேட்டை ஒரு மலையாள படத்துக்கு கூப்பிட்டாங்க. அது முடிச்சுட்டு தான் இந்த பக்கம் போகணும். பாருங்க, நம்ம குட்டிப்புலி பாத்துட்டீங்களா? அடுத்தது பாருங்க, போன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. வணக்கம் வணக்கம். பாருங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அதான் எலெக்ஷன் வேற வருது பக்கமா. அதனால அமௌண்ட் எல்லாம் நிறைய தருவாங்க. யாரும் வேணான்னு சொல்ல வேண்டாம், எல்லாம் வாங்கிக்கங்க. வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச கட்சி எதுவா அதுக்கு ஓட்டு போடுங்க. இல்லன்னா அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படின்னு நல்லா நிறைய சொல்லுவாங்க, வாக்குறுதி கொடுப்பாங்க. எதையும் நம்பிடாதீங்க. ஆமா, எல்லாமே வாக்குறுதிங்கிறது வாக்கு உறுதி கிடையாது. அது பேருக்குதான் உறுதி, ஆனா உறுதி கிடையாது. அதனால கொடுக்குற அமௌண்ட் யாரு கொடுத்தாலும் நமக்கு ஆசை, நம்ம வாங்கிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதனால தவறு கிடையாது. வாங்கிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அந்த கட்சிக்கு ஓட் பண்ணுங்க. வணக்கம். ஹாய், வணக்கம். ஓட்டு போடுங்க. காசு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கங்க. அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. யார் காசு கொடுக்குறாங்களோ வாங்கிக்கங்க. எத்தனை பேர் கொடுத்தாலும் வாங்கிக்கங்க. அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா கரண்ட் பில்லு டபுள் மடங்கு ஏறும். இலவசம் எதுவும் தர வேணாம், கரண்ட் பில்ல குறைங்க, வரியெல்லாம் குறைங்க அப்படின்னு கேளுங்க. யாரும் ஓட்டு போடாதீங்க, பணம் வாங்காதீங்க. ஓட்டுக்கு ஓட்டு போடாமையும் இருந்துடாதீங்க. உங்க ஓட்டை யார வேணாச்சும் போட்டு போயிடுவான். ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, வணக்கம். மக்களுக்கு இன்னொரு விஷயம், ஓட்டுங்கிறது நம்மளுடைய உரிமை. அதை கண்டிப்பா யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. ஓட்டு போடாம இருக்கிறது தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால கண்டிப்பா எல்லாருமே ஓட்டு போடுங்க. ஏதோ ஒரு கட்சிக்கு உங்களுக்கு பிடிச்ச கட்சி, எனக்கு இவங்க பிடிச்சிருக்குது அவங்க பிடிச்சிருக்குது அப்படிங்கிறது அதெல்லாம் ஏன் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்குதோ அவங்களுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு, ஆனா ஓட்டு கண்டிப்பா போடுங்க. நீங்க போடாத போயிட்டீங்கன்னாக்கா தான் உங்க ஓட்டை வேற இங்க போட்டு அவங்க காட்டுவாங்க. அதனால கண்டிப்பா உங்க உரிமையை நீங்க என்னைக்கும் விட்டு
கொடுக்க வேண்டாம். கண்டிப்பா அதை வந்து நீங்க எல்லோருமே 99% எல்லாருமே ஓட்டு போடுங்க. 10% போட முடியாத காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, முதியோர்கள், நடக்க முடியாதவங்க, அது இதுன்னு இருக்கிறவங்க, எங்கேயாவது இருந்து வர முடியாதவங்க, இது மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட ஏதோ ஒரு 10% போயிடும். அது போனா போயிட்டு போகுது. மீதி 99% கண்டிப்பா எல்லாருமே ஓட்டு வந்து போடணும். அதை மறந்துடாதீங்க. இன்னும் இன்னொரு 10-15 நாள் தான் இருக்குது இன்னும் ஓட்டு எலெக்ஷனுக்கு. எல்லாம் வருவாங்க, நிறைய இனிமேல் தான் வீடு தேடி வருவாங்க. இத்தனை வருஷம் வராதவங்க எல்லாமே வீடு தேடி வருவாங்க. கொஞ்சம் பார்த்து கவனமா யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறத 1 முறை, 2 முறை, 5 முறை, 10 முறை கூட சிந்திங்க. அதனால தப்பு கிடையாது. சிந்திச்சு கரெக்டானவங்களுக்கு ஓட் பண்ணுங்க. நீங்க கரெக்டா ஓட் பண்றத பொறுத்து தான் நம்ம என்ன அரசியல், நம்ம 5 வருஷம் அரசியல் வாழ்க்கை நல்லபடியா போகும். நன்றி நன்றி. ஹாய், வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஷூட் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்துட்டு எல்லாம் பாருங்க எப்படி படுத்துருக்காங்க. நாளைக்கு ஈவினிங் 3 o'clock ஷூட் இருக்கு. முடிச்சுட்டு நாளைக்கு நைட் எல்லாம் அடுத்த நாள் நைட்டு தான் எல்லாம் போவோம். 3 நாளைக்கு இருக்கு ஷூட். 3 நாளைக்கு இருக்கு. ஜாலியா ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறோம். டிஜே ரிச்சார்ட்ல கட்லபரி ஸ்டார் ஹோட்டலு. இந்த அனுபவம்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ சூட் போயிருக்கோம். ஏற்காடு சூட்னா எங்களுக்கு இந்த மாதிரி ரிச்சார்ட் தான் போவோம். அதனால ரொம்ப வந்து ரெஸ்ட் எடுக்கிறோம். நாளைக்கு திரும்பவும் ஈவினிங் 3 o'clock ஷூட் இருக்கு. அதுக்கு ரெடி ஆகணும். இப்போ தூங்கணும். எல்லாத்துக்கும் குட் நைட். குட் நைட். டைம் பார்த்தா இப்போ 3 மணி. ரைட்டு. குட் மார்னிங் தான் சொல்லணும். ஆனால் நாங்கள் குட் நைட் சொல்கிறோம். நாங்கள் எங்களுக்கு இப்போ தான் தூக்கம் வருது. அதனால குட் நைட் சொல்லிட்டு தான் தூங்கணும். ஓகே, பாய். குட் நைட்.